வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல் ஹைட்ராக்சி சேர்மங்கள் பாடத்தில் அந்த பாடத்தின் பிற்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி வினாவில் வினா எண் 25 தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு வினா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். சரியா? 3,3 டைமெத்தில் பியூட்டன் 2-ஆலை அடர் கந்தக அமிலத்துடன் வினைப்படுத்தும் போது டெட்ரா மீத்தைல் எத்திலீன் முதன்மை விளைபொருளாக தருகிறது. தகுந்த வினை வழிமுறையை தருக. இப்போ இந்த கேள்வியிலேருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுன்றதை முதல்ல பார்ப்போம். சரியா? ஏன்னா கேள்வியில் நமக்கு வினை படுபொருளையோ அல்லது வினை விளைபொருளையோ அல்லது எதை நம்ம சேர்க்குறோன்றதையோ நமக்கு கேட்கல. எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்டாங்க. வினை படுபொருளை கொடுத்துட்டாங்க. என்னது? 3,3 டைமெத்தில் பியூட்டன் 2-ஆல் இல்லையா? ஸோ இதை கொடுத்துட்டாங்க. இதை என்ன கூட ட்ரீட் பண்ணுறாங்க? அடர் H2SO4 கூட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கிது? டெட்ரா மீத்தைல் எத்திலீன் கிடைக்குது. கரெக்டாக? இது எல்லாமே யார் சொல்கிறா? கேள்வி சொல்லுது. நாம் எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ணலை. என்ன விளைபொருள் வரும் நாம் எதுவுமே கண்டுபிடிக்கலை. எல்லா இந்த வினை படுபொருள், வினை விளைபொருள், இந்த வினை காரணி, இது எல்லாமே கேள்வியிலே கொடுத்துருக்கு. அப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுந்த வினை வழிமுறையை கேட்குறாங்க. ரைட். இப்போ இந்த வினையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆல்கஹால் கூட அடர் H2SO4 போட்டோம்னா அங்கே என்ன வினை நடக்கும் தெரியுமா? நீரகற்ற வினை நடக்கும். நீரகற்ற வினை நடக்கும். ஏன்னா இந்த அடர் H2SO4 என்பது ஒரு சிறந்த வலிமையான நீர் அகற்றும் காரணி அல்லது நீர் நீக்கும் காரணி. அதனால் அங்கே நீரகற்ற வினை நடக்க போகுது. சரியா? ரைட். இப்போ என்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாம். அப்போது நமக்கு என்ன வினைப்படு பொருளோ அதனுடைய அமைப்பை நம்ம எழுதணும் இல்லையா? இப்போ இதோட ஃபார்முலாவை எழுதுவோம். பாருங்கள், 2-ஆல். சரியா? அப்போது ஆல் ஆல்கஹால், ரெண்டாவது பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது. ஸோ 1 2 ரெண்டாவது பொசிஷனில் ஆல்கஹால். சரியா? பியூட்டன் அப்போ 4 கார்பன். அப்போ 1 2 3 4. கரெக்டாக? 4 கார்பன். 3,3 டைமெத்தில். அப்போ டைனா 2 மெத்தில் குரூப் இருக்குது. அந்த 2 மெத்திலும் 3வது கார்பனில் இருக்குது. இப்போ நம்ம சொல்லிட்டோம் இது 1 இது 2, அப்போ 3வது கார்பன் இது. அப்போ இதில் 2 மெத்தில். ஸோ CH3 இன்னொன்று CH3. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஐயூபேக் பேரை வச்சுட்டு நம்ம இவ்வளோ எழுதிட்டோம். இதுக்கப்புறம் ஃபார்முலா கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? பாருங்கள், இது ரெண்டுமே முனைய கார்பன். கண்ணை மூடிட்டு CH3ன்னு போட்டுடலாம். இப்போ இங்கே ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு பிணைப்பு இருக்கும். இந்த கார்பனுக்கு 3 பிணைப்புகள் இருக்குது. 1 குறையுது, 1 H போட்ட. இந்த கார்பனுக்கு 4 பிணைப்புகள் இருக்குது. அதனால் நம்ம எதுவுமே போட தேவையில்லை. ஸோ இதுதான் 3,3 டைமெத்தில் பியூட்டன் 2-ஆல். இப்போ இது கூட அடர் H2SO4 சேர்க்குறோம். அப்போ என்ன கிடைக்குதுன்னா டெட்ரா மீத்தைல் எத்திலீன். எத்திலீன் பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் CH2, அதான் எத்திலீன். CH2 டபுள் பாண்ட் CH2. டெட்ரானா 4 கார்பன் இருக்கிறதே. இங்கே 4 ஹைட்ரஜன் தான். ஸோ 4 ஹைட்ரஜனுக்கு பதிலாக 4 மீத்தைல். மீத்தைல் என்னது? CH3. அப்போது C இதுக்கிட்ட நம்ம எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கோ அதுக்கு பதிலாக தான் இந்த ஆல்கைல் தொகுதியை போட முடியும். அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது. 2 ஹைட்ரஜனுக்கு பதிலாக மெத்தில் தொகுதி போட்டேன். இங்கே டபுள் பாண்ட், இந்த கார்பன், இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. இதுக்கு பதிலாக 2 மெத்தில் தொகுதியை போட்டுட்டேன். ஸோ இதுதான் டெட்ரா மெத்தில் எத்திலீன். ஸோ இது கிடைக்குது. அப்போது C டபுள் பாண்ட் CH3 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 இந்த மாதிரி ஒரு விளைபொருள் கிடைக்குது.
இந்த வினைக்கான வினை வழிமுறையை கேட்குறாங்க. சரியா, பார்க்கலாமா? எப்போவுமே முதல் ஸ்டெப்பு இதை மாதிரி நீரகற்ற வினைகளில் முதல் ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோட்டானேற்றம். புரோட்டானேற்றம். அப்போது இதில் CH3 CH OH C CH3 CH3 CH3. சரியா? இப்போ இந்த O கிட்ட 2 பிணைப்பில் ஈடுபடாத தனித்த எலக்ட்ரான் இரட்டை இருக்கும். இது இந்த அடர் H2SO4ல் HSO3 மைனஸ் இருக்கும் இல்லையா, HSO3 H2SO4O இப்படி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், இந்த பிணைப்பு இந்த இந்த 2 எலக்ட்ரானும் என்ன பண்ணும், இந்த ஹெச்சை போய் அட்டாக் பண்ணும். இந்த பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ இங்கே என்ன குரூப்பு போகும்னு பார்த்தீங்கன்னா HSO3O மைனஸாக இந்த இடத்த விட்டு இங்கேருந்து போயிடும். அப்போ மிச்சம் இந்த O கூட யார் சேருவா, H சேரும். பாருங்கள், CH3 CH OH இந்த C அப்படியே இதை இங்கே இருக்கிறத அப்படியே போடுறேன். CH3 CH3 CH3. இப்போ இந்த ஓக்கு இந்த எலக்ட்ரானை கொடுத்ததுனால ஒரு ப்ளஸ் வரும், இந்த ஹெச் சேர்ந்துருக்கும், அதனால் OH2 வரும். சரியா? இப்போ இதுக்கு பேர் என்ன, இது புரோட்டோனேற்றம் அடைந்த ஆல்கஹால் அல்லது ஆக்சோனியம் அயனி, எப்படி வேணால் சொல்லலாம். சரியா? இது ஒரு ஆல்கஹால், இதில் கூட H+ சேர்ந்துருக்கு, அதனால் இது புரோட்டோனேற்றம் அடைந்த ஆல்கஹால். சரியா? இப்போ ரெண்டாவது இதுதான். ஸோ முதல் ஸ்டெப்பில் இதுதான் நடக்கும். புரியுதா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன, இந்த நீரகற்றும் வினையில் முதல்ல இந்த OH போகணும். ஆனால் OH இங்கே ஒரு வலிமை குறைந்த நீங்கும் காரணி, அப்படின்னா இது போகாதுன்னு அர்த்தம். இப்போ இதை புரோட்டோனேற்றம், அதாவது H+ கூட சேர்ந்து புரோட்டோனேற்றம் அடைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த தொகுதி என்ன ஆகிடும், ஒரு வலிமையான நீங்கும் தொகுதி. அப்போ அது ஈஸியாக நீங்கும் தொகுதினா என்ன அர்த்தம், அந்த பாண்டை கொடுத்துட்டு அது பாட்டுன்னு வெளியில் போயிடும், நீங்கும் தொகுதியாகிடும். அப்போ என்ன ஆகும், இந்த OH2 ஆனது இந்த பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு இது H2Oவாக போயிடும், -H2O. ஏன்னா இந்த OH2+ என்பது ஒரு சிறந்த நீர் நீங்கும் தொகுதி. அதுக்காக தான் முதல் ஸ்டெப்பில் புரோட்டோனேற்றம் அடையிறதுக்கு காரணமே இந்த போகாத OHஐ போக வைக்கிறதுக்கு தான். சரியா? இப்போது நமக்கு என்ன இங்கே உண்டாகும் பாருங்கள், இது போயிடுச்சு, இந்த பிணைப்பை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அப்போ இதுக்கு ஒரு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். அப்போ CH3 CH பாருங்கள், இங்கே ஒரே ஒரு ப்ளஸ்ஸை போடுறேன், இந்த OH2வை எடுத்துடுறேன், மிச்சம் அங்கே இருக்கிறது என்னவோ அதை அப்படியே எழுதுறேன். அப்போ CH3 CH3 CH3. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் மேலே ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ இதுக்கு கார்பன் நேரயனின் பேர். கார்பன் நேரயனின் பேர். சரியா? இப்போ இந்த கார்பன் நேரயனி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதை நான் திரும்ப மறுபடியும் ஒரு தடவை இங்கே எடுத்து எழுதுகிறேன். ஸோ CH3 CH C 3 CH3 கரெக்டாக, இங்கே ப்ளஸ் இப்படி இருக்குது. இது கார்பன் நேரயனி. இப்போ இங்கே என்ன ஆகும், இது இங்கே ஒரு மாற்றம் நடக்கும். என்னென்னா, இந்த மெத்தில் குரூப் இருக்குல்ல, இந்த மெத்தில் தொகுதி, அதாவது இந்த மெத்தில் தொகுதி இந்த கார்பன் கிட்டேருந்து இங்கே வரும், மெத்தில் இடமாற்றம் அப்படின்னு பேர். ஏன் அது மாதிரி வருது அப்படின்னா, இந்த கார்பன் கிட்ட ப்ளஸ் இருக்கா, இந்த கார்பன் கிட்ட ஹெச் இருக்குது. இப்போ இது ஈரிணைய கார்பன் நேரயனி. புரியுதா? இது ஒரு ஈரிணைய கார்பன் நேரயனி. ஆனால் இந்த மெத்தில் ஷிஃப்ட், இந்த மெத்தில் குரூப்பு இந்த பாண்டோடு இங்கே போச்சுன்னா
ப்ளஸ் இங்கே வந்துடும். அப்போ இது என்ன ஆகிடும்னா இது ஒரு மூவினைய அயனியாக ஆகிடும். இப்போ பாருங்களேன், இந்த மெத்தில் அங்கே போயிடுது. அப்போ எப்படி வரும்னா அப்படியே அங்கே இருக்கிறத எழுதுனா CH3CH CH3CH3 சரியா. இப்போ இங்கே இருக்க மெத்தில் தொகுதி என்ன ஆகிடுது, இங்கே வந்துடுது, பாண்டோடு இங்கே வந்துடுது. அப்போ இந்த ப்ளஸ் போயிடுது CH3. அப்போ இங்கே பாண்டோடு வந்துடுறதுனால இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும். இப்போ இந்த கார்பனை எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த கார்பன் ஒரு மூவினைய கார்பன் நேரயனி. எப்போவுமே கார்பன் நேரயனிகளோட நிலைப்புத்தன்மையை ஒப்பிடுறப்ப மூவினைய கார்பன் நேரயனிகள் தான் நிலைப்புத்தன்மை அதிகமுடையது. அப்போது இது ஈரிணைய இங்கே ப்ளஸ் இருக்கிறப்ப சி கிட்ட ஹெச் இருந்துச்சு, அப்போ ஈரிணைய கார்பன் நேரயனியாக இருந்துச்சு. அப்போ ஒரு கார்பன் நேரயனி ஈரிணைய கார்பன் நேரயனியாக இருக்கிறத விட மூவிணைய கார்பன் நேரயனியாக ஆகிறதுக்கு தான் முயற்சி செய்யும். ஏன்னா அதுதான் நிலைப்புத்தன்மை உடையது. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்பன் நேரயனியை அது உண்டாக்குது. சரியா. இப்போ இந்த சேர்மத்தை இந்த அயனியை நான் இங்கே திரும்ப எழுதுகிறேன் புரியறதுக்காக. ஸோ இது வந்து முதல் ஸ்டெப்பு எது, புரோட்டனேற்றம். ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த புரோட்டனேற்றம் அடைந்த ஆல்கஹால் நீரினை இழந்து கார்பன் நேரயனியாகிறது. ஸோ இந்த கார்பன் நேரயனி தான் இது. ஸோ மூணாவது ஸ்டெப்பில் கார்பன் நேரயனியானது ஒரு மெத்தில் ஷிஃப்ட், மெத்தில் இடமாற்றம் செஞ்சு வேறு ஒரு மூவினைய கார்பன் நேரயனியை உண்டாக்குது. இப்போ இந்த நாலாவது ஸ்டெப்பில் என்ன பார்க்கணும்னா, இந்த கார்பன் நேரயனி இருக்குல்ல CH3, அதை அப்படியே நான் இங்கே எழுதுகிறேன். CH3 CH3 பாருங்கள், அப்படியே பார்த்து தான் எழுதுகிறோம் இல்லையா. ஸோ இந்த நேரயனியிலேருந்து இப்போ ஹைட்ரஜன் நீக்கம் நடக்கணும். H+ அயனி நீங்கி போகணும். ஏன்னா ஏற்கனவே H2OH மைனஸ் போயிடுச்சு, ஹெச் கூட சேர்ந்து H2Oவா. இப்போ நீர் நீக்கம்னா அடுத்தது OH- போச்சுன்னா அடுத்தது H+ போகணும். அப்போ இங்கேருந்து ஏதோ ஒரு H+ போகும். அப்போ எந்த H+ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கார்பன் அணுக்கிட்ட ப்ளஸ் இருக்குது இல்லையா, இந்த கார்பன் அயனிக்கிட்ட இந்த கார்பன் கிட்ட ப்ளஸ் இருக்குது. இப்போ இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் அணுவிலேருந்து தான் H+ போக முடியும் சரியா. ஏன்னா அந்த ஹைட்ரஜன் தான் பிணைப்பை இங்கே கொடுத்துட்டு H+ஆக போகும். அப்போ இந்த கார்பனுக்கு பக்கத்தில் எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குது, 1 2 3. ஆனால் இது ரெண்டும் ஒன்று தான், ஏன்னா ஒரே தொகுதின்றதுனால இது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம். எப்படி எதுலேருந்து ஹைட்ரஜன் போனாலும் அது வந்து என்னது, ஒரே விளைபொருளை தான் கணக்கு வரும். அப்போ நமக்கு என்னென்ன போட்டி, இந்த கார்பன் கிட்ட இருந்தால் இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்க இந்த கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் போதா, இல்லை இந்த கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் போதா அப்படின்னு நம்ம சொல்கிறப்பவே அங்கே தான் ஒரு விதி வருது, செயிட்செவ் விதி. ஸோ செயிட்செவ் விதி என்ன சொல்லுது, இந்த மாதிரி நீரகற்ற வினைகளில் இந்த நீர்நீக்கம் நடக்கிறப்ப இந்த H+ நீங்கிறப்ப எந்த விளைபொருள் வந்து அதிக பதிலீடு செய்யப்பட்ட அல்கீனாக இருக்குதோ அதுதான் உண்டாகும். அப்போது இங்கே இந்த இடத்துல வந்துட்டு H போச்சுன்னா இங்கே வந்து என்ன பாண்ட் வரும்னா இங்கே CH2 இப்படி வரும். அப்போ இரட்டை பிணைப்பு இருக்கிற 2 கார்பனில் நிறைய ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அது வந்து பதிலீடு செய்யப்படாததுன்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் இங்கேருந்து போச்சுன்னா இந்த கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் போச்சுன்னா இப்போ பிணைப்பு எப்படி வரும்னா இந்த C இது இந்த ஹைட்ரஜன் H+ஆக போயிடுது. அப்போ டபுள் பாண்ட் இங்கே வந்துடும். அப்போ டபுள் பாண்ட் இருக்க கார்பன் அணுக்களில் பாருங்கள் ஹைட்ரஜனே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், எல்லா ஹைட்ரஜனும் பதிலீடு செய்யப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். அப்போ செயிட்செவ் விதி என்ன சொல்லுது, ஒரு இது மாதிரி அல்கீன் உண்டாகிறப்ப அதிக பதிலீடு அடைந்த அல்கீன் தான் உருவாகுன்னுது. ஸோ நான் 2 விதமான விளைபொருள் வருது. ஆனால் நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை எது உருவாகுதுன்னு. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க டெட்ரா மித்தைல் எத்திலீன் தான் முதன்மை விளைபொருள்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதை கூட பார்க்கவே தேவையில்லை. அப்போது இந்த ஹெச் இதை அடிச்சுட்டு போடுறேன். இங்கே இந்த ஹெச்சை நான் இப்படி போடுறேன். இந்த ஹெச் என்ன பண்ணும், இந்த பிணைப்பை இங்கே கொடுத்தோடனே இந்த ப்ளஸ் போயிடும், இந்த H+ஆக போயிடும். அப்போது CH3 பாருங்கள், CH3
சி CH3. இந்த பிணைப்பு இங்கே வந்தோடனே டபுள் பாண்ட் சி CH3 CH3. ஸோ இதுதான் நம்ம ஆரம்பத்தில் எழுதின சேர்மத்தை பாருங்கள், டெட்ரா மீத்தைல் எத்திலீன். அதே தான் பாருங்கள், சி 2 டபுள் பாண்ட் இருக்குது, 2 ஹெச்சுக்கு பதிலாக 2 மெத்தில், 2 ஹெச்சுக்கு பதிலாக 2 மெத்தில். ஸோ இதுதான் டெட்ரா மெத்தில் எத்திலீன். ஸோ இந்த விளைபொருள் தான் முதன்மை விளைபொருள் உண்டாகுதுன்றோம். ஸோ இதுதான் அதற்கான வினை வழிமுறை. சரியா?